டாக்டர் ரவி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது மெயினாக விளையாடுறதுனால ஏற்படுற இன்ஜுரிஸ்க்கு மட்டும்தான் மெயினாக ஆர்த்ரோஸ்கோபி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அன்றாட வாழ்வில் எல்லாருக்கும் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான முதியவர்கள் வரைக்கும் இந்த ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால சிறப்பான தீர்வு அளிக்க முடியும். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அத்லீட்ஸ்க்கு மட்டும், அதாவது பெரும்பாலும் ஆர்த்ரோஸ்கோபி ரிலேட்டட் அவேர்னஸ் நிறைய பேர் கிடையாது. ஏன்னா லேப்ரோஸ்கோபினா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா லேப்ரோஸ்கோபினா கீஹோல் சர்ஜரி வயிற்றில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆர்த்ரோஸ்கோபிங்கிறது ஜாயின்ஸ்க்கு பண்ணுற ஒரு கீஹோல் சர்ஜரி. இது அத்லீட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு டயபெட்டிக் கேபிட்டல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சு அவங்களோட ஷோல்டர் மூட்டில் இந்த ஃப்ரோசன் ஷோல்டருங்கிற காமனான ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அவங்களால ட்ரெஸ் போட்டுக்க முடியாது, கையை சாதாரணமாக தூக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க. நிறைய இடத்துல இதுக்கு ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ் இது வரைக்கும் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 80% இதுலேயே முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இதில் என்னென்னா ஃபுல் மூமெண்ட்ஸ் வராது. ஸோ நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு லேசர் போல ஒரு சின்ன கருவி வச்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் வச்சு 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட்டை ஃபுல் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே இன்ஜெக்ஷன்ஸ், ஃபிசியோ இப்படியே போட்டு நம்ம லைஃப் லாங் நம்ம கைக்கு தான் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. ஆனால் இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டே 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் பண்ணி பேஷண்ட்டை ஃபுல் மூமெண்ட் நம்ம சென்டரில் நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் இன்னொரு கண்டிஷன் வந்து ஒரு காமனாக மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுவோம். இது ப்ராப்பராக கையை வந்து ஓவராக தலைக்கு மேலே யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் உள்ள ஒரு பர்சான்னு சொல்லுவோம், அது வந்து வீங்கிடும். அது வீக்கம் கொடுத்ததுனால கையை வந்து தூக்க முடியாது. ரெண்டாவது சம்டைம்ஸ் போனோட ஷேப்பே கூட மாறிடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இன்ஜுரி ஆகி தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது நார்மல் சாதாரண ஒருத்தருக்கு ஒரு கையை தூக்கின டாக்டர் என்னால் தூக்க முடியல, கையை தூக்க முடியல, தூக்கினாலே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அதிநவீன சப் அக்ரோமியல் டீகம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்பீட் பர் வச்சு அந்த ஷேப் ஆஃப் த போனை நம்ம ஆல்டர் பண்ணி அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிடையாது. இது வந்து காமன் யாருக்குன்னா வரலாம். ஒரு ஹவுஸ் ஹோல்ட், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஃபீமேல் ஹூ இஸ் ஒர்க்கிங் ரெகுலர்லி அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதே நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் தான் மெனிஸ்கஸ் டேர் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ வயசானவங்க சொல்லுவாங்க, பார்க்கில் வாக்கிங் போன டாக்டர், மார்னிங் வாக்கிங் போனேன், கீழே உட்காந்து இருந்தேன், முட்டியில் லைட்டாக ஒரு சவுண்ட் வந்தது, அதுக்கப்புறம் வந்து முட்டி வீங்கிடுச்சு, நடக்க முடியல, சரியாக நடக்க முடியல. இதுக்கு நம்ம கன்வென்ஷனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஒன்றும் எலும்புலாம் அடிப்படலை, நார்மலாக இருக்குது, நீங்கள் மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இமீடியட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், உள்ள ஏர்லி ஸ்டேஜ் கார்ட்லேஜ்லாம் நல்லா இருக்குது, மெனிஸ்கஸ் தான் டேர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வயசானவங்க இப்படி தான் இருக்கணும் அவங்கள பிராண்ட் பண்ணாமல் இமீடியட்டாக அந்த மெனிஸ்கஸை நம்ம இதை ரிப்பேர், அதாவது அதை தைக்க முடிஞ்சால் தைச்சிடுவோம். அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு கிழியாமல் இருக்க அதை ட்ரிம்மிங் அண்ட் பேலன்சிங் பண்ணி அவங்க முட்டியை ஃபுல்லாக தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வயசானவங்கலாம் முட்டி தேய்கிறது நார்மல் தான் அப்படின்ற ஒரு நார்ம் கிடையாது. வயசுன்றது நார்மலாக டிஃபைன் பண்ணிக்கிறது தான். நம்ம 60 வயசு மேலே தான் வயசானவங்க சொல்கிறோம், அப்புறம் 80+ தான் வயசானவங்கன்னே சொல்கிறோம். ஸோ ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு முட்டி தேய்றது இருக்கேன்னு நம்ம பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியான டைமில் நம்ம கேப்சர் பண்ணுறது மூலமாக, ட்ரீட் பண்ணுறது மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு முட்டி தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போல பெரிய சர்ஜரிஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் முட்டி தேஞ்சிருச்சு, வயசாகி ஒரு முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இல்லை கார்ட்லேஜ் டீஜெனரேஷன், அதாவது குருத்தெலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து முன்னாடி இயற்கை இப்படிதான் இருக்கும், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கட்டம் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட இதுக்கு இந்த குருத்தெலும்பு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கார்ட்லேஜ் ரிப்பேர் டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சு. பேஷண்ட்டோட ஓன் பிளட் செல்ஸை எடுத்து ஸ்டெம் செல்ஸ் ஐசோலேட் பண்ணி ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நான் ஆர்டிகுலர் ஏரியா, அதாவது வெயிட் அதிகமாக போகாத இடத்துல இருந்து போன் பிளக்ஸை எடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணி ஓட்ஸ் தெரப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்க முழு கார்ட்லேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சு அவங்க ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு போகாமல் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இல்லைனா வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்கவாதம், மூட்டுவாதம் போன்ற பிரச்சனைகளை கண்டறியறதுக்கும், அதில் ஏற்பட்ட ஜாயிண்ட் டேமேஜஸை சரி பண்ணுறதுக்கும், ஜாயிண்ட்டை ரிப்ரைமெண்ட், வாஷ், இது போல் பல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக ட்ரீட் பண்ண முடியும்.
ஸோ இது ஒன்றானது கண்டிஷன் லூஸ் பாடின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட்குள்ள தன்னை போல ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் ஆகும். இது கார்ட்லேஜ்லேருந்து வரலாம், இல்லை மெனிஸ்கஸ்லேருந்து வரலாம். இது ஜாயிண்ட் நடுவில் மாட்டி மவுஸ்ன்னு சொல்லுவோம், மாட்டி உங்கள் முக்கிய தேய்மானம் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி லூஸ் பாடி ரிமூவல், இந்த மாதிரி பல சிகிச்சை முறைகள் ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் முதற்கொண்டு நம்ம ஜாயிண்ட் பக்கத்தில் உடஞ்சா அக்யூரேட்டாக அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸை சரி பண்ணுவோம். நம்ம காவேரி மருத்துவமனையில் ஆர்த்ரோஸ்கோபி அசிஸ்டட் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்மளால் கிட்டத்தட்ட 100% நம்மளுடைய ஜாயிண்டோட சர்ஃபேஸஸை அக்யூரேட்டாக பண்ண முடியும். எக்ஸ்ரே சிஎம் மூலம் யூஸ்வலாக பார்க்குறத விட இதை விட நம்ம நேரடியாக அதை பார்க்கறது மூலமாக நம்மளோட ஜாயிண்டோட அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக சரி பண்ணலாம். ஸோ ஆர்த்ரோஸ்கோபி வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சின்ன வயசில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு உகந்த சிகிச்சை. ஸோ இதை கரெக்டாக செய்கிறது மூலமாக சின்ன கட்ஸ், லெஸ்ஸர் பெயின், ஃபாஸ்டர் ரெக்கவரி, இதுதான் ஆர்த்ரோஸ்கோபியோட மெயின் மோட்டோவே. ஸோ இது செய்கிறது மூலமாக எல்லாருமே அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிக்கு பழைய மாதிரி சீக்கிரம் போக முடியும். நன்றி. அப்படின்றது வந்து ஒரு டேர்ம். அது அப்படியே நம்ம தமிழில் மாற்றணும்னு சொன்னால் விளையாட்டு மருத்துவம்னு இருக்கும். விளையாட்டு மருத்துவம்னா விளையாட்டுக்கான மருத்துவம்னு கிடையாது. ஆக்சுவலாக அப்படியே மாற்ற முடியாது. இது வந்து இதில் எந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டு திறனை மேம்படுத்தும் மருத்துவம். ஒரு விளையாட்டு வீரர் இருக்காருன்னா அவரை தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கிறதுக்கான மருத்துவம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி நடக்கும். அந்த இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணணும். ஒரு இன்ஜுரி வந்தால் அதை இது பண்ணணும். இது விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது பொதுமக்களுக்கும் சேர்ந்து தான். ஒரு விளையாட்டு வீரருக்கு நடக்கிற அதே இன்ஜுரி ஒரு காமன் மேனுக்கும் நடக்கலாம். அவங்களுக்கும் அந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷனும், அந்த இன்ஜுரி நடந்துருச்சுன்னா அதில் எப்படி அதுலேருந்து மீண்டு வரதுங்கிறத சிறப்பாக செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபி சென்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மேற்கொள்கிற சிகிச்சை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கீஹோல் சர்ஜரி மாதிரி ஒரு சின்ன ஒரு தொலை மூலமாக சிகிச்சை பண்ணி ஏறக்குறைய இயற்கையாக அவங்களுக்கு எப்படி அந்த தசைகள் திசுலாம் இருக்குமோ அது அப்படியே வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் இந்த சிறப்பு குழுவுடைய வழிமுறை. ஸோ இந்த விழாவுக்கு அவருடைய டைமை ஒதுக்கி வருகை தந்த மிஸ்டர் ஷாய் கிஷோர், இந்தியன் கிரிக்கெட்டர், அவரை வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மூலமாக இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கிறது வந்து விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்கு நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து பல வருஷம் விளையாடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு எப்படி ஒரு சச்சின் டெண்டுல்கர், தோனி இவங்கெல்லாம் வந்து 40s ரீச் பண்ணதுக்கப்புறம் கூட விளையாடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அதே மாதிரி போகணும். நாட் ஒன்லி கிரிக்கெட், அதர் ஃபீல்ட்ஸில் இருக்கும் கூட அவங்களுடைய எவ்வளோ வயசு வரைக்கும் அவங்க விளையாட முடியும்ன்றதுக்கு மேம்படுத்துறது தான் இந்த துறை. ஸோ இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். First of all, Kaveri Hospitals in the function chief guest hospital, very honored to be here. இவ்வளோ குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இங்கே இருக்கும், இவ்வளோ குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே இருக்கும்போது மெடிக்கல் பற்றி பேசுறதுக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. Thanks to all the press people here, making sure that this reaches the people. As a sportsman, வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த உடம்பு தான் வந்து எல்லாமே, உடம்பு தான் வந்து டெம்பிள், உடம்பு தான் வந்து ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். இந்த உடம்புனால தான் எல்லாமே இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்துச்சுன்னா வந்து வீரே இல்லை கம்ப்ளீட்லி. ஏன்னா பண்ணுறதுக்கு வேறு இல்லை, ஏன்னா சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வரும்போது அது கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் அட் ப்ரொஃபஷனல் லெவல் ஐபிஎல் விளையாடணும், இந்தியா விளையாடணும், அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர், ஒரு
இப்போ ஒரு வீக்கெண்ட் அத்லீட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி நடக்கும்போது அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஸ்கார்ஸ் தான் கிடைக்குது. ஸோ கிரெடிட் டு பவரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் கெட்டிங் சச் அ ஃபெசிலிட்டி, நாட் ஜஸ்ட் ஹியர், திஸ் த செகண்ட் சென்டர் ஹியர், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அது வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு எனி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டீல் பண்ணும்போது அதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரி நடக்கும்போது வந்து இதுதான் எண்ட் ஆஃப் த கெரியர்னு இல்லாமல் திருப்பி வர முடியும். அது வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான விஷயம். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதில் இப்போ இருக்க வரைக்கும் நிறைய அத்லீட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு இன்ஜுரி வரும், ஒரு 3-4 இயர்ஸ் கேம் விட்டு போயிடும், திருப்பி வரிசை அதே ஃபார்ம் இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு க்ரூஷியலான டைம். ஏன்னா அத்லீட்டோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்ப் ஆஃப் ஹிஸ் கெரியர் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இஃப் யூ ஆர் வெரி பிளெஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயின் டாக்டர்ஸ், ட்ரெயின் ஃபிசியோஸ் வச்சு ஒரு சென்டர் கிரியேட் பண்ணுறதே வந்து ஒரு ட்ரீம் தான். ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் have been associated with IPL, தமிழ்நாடு பிரீமியர் லீக். அவங்கெல்லாம் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸோட சப்போர்ட் ஹஸ் பீன் இமென்ஸ். ஏன்னா அங்கே தான் நான் அந்த பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. being an athlete who's always playing, regular hospitals போக மாட்டோம். நாங்கள் we take a lot of pride in not doing all those things. But தமிழ்நாடு பிரீமியர் லீக் and IPL வந்து இவங்களோட சப்போர்ட் has been very immense, especially டாக்டர் சிவராமன் சார், டியர் ஜீவா, டியர் வெங்கடேஷ், இதெல்லாம் வந்து they've been very supportive. And ஒரு சின்ன விஷயம்னா கூட they make sure that this is done in a very professional way. So thank you so much, Kaveri Hospitals. Thank you so much for having me here. Wishing you guys a fantastic day. Thank you.